ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ், அடிக்கடி கருச்சிதைவு. அதாவது இதை எப்படி சொல்வோம் பார்த்தீங்கன்னா, 2க்கு மேற்பட்ட கருச்சிதைவு 5 மாதத்துக்குள்ள நடைபெற்றா இது வந்து ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்ன்னு சொல்லுவோம். இது எதனால வருது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர். இப்போ சில பேர் வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அபார்ஷன் ரிஸ்க்கு குழந்தை பிறக்கிறப்ப ஆகும். செகண்ட் வந்து யூட்ரஸில் சில ப்ராப்ளம் இருக்கும், லைக் பைகார்பனேட் யூட்ரஸ், செப்டேட் யூட்ரஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். அவங்களுக்கு இந்த கருச்சிதைவை நடக்கலாம். 3வது ரீசன் பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் ப்ராப்ளம், லைக் சுகர் ப்ராப்ளம், தைராய்டு இஷ்யூ இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஆகலாம். 4வது ரீசன் வந்து ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம்னு ஒன்று சொல்லுவோம். அது பாசிட்டிவாக இருந்தால் இந்த மாதிரி கருச்சிதைவு நடக்கும். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எண்டோக்ரைன் ப்ராப்ளம் இருக்குது, சுகர் நிறையா இருக்குன்னா அதை கண்ட்ரோல் செஞ்சுட்டு நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும். தைராய்டு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு தேவையான டோஸ் ஆஃப் தைராக்சின் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டா இந்த ப்ரிவென்ட் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அனட்டமிக்கல் டிஃபெக்ட் செப்டம் இருக்குது அப்படின்னா நம்ம சர்ஜரி மூலயமா செப்டம் கரெக்ட் பண்ணால் நம்ம ப்ரெக்னன்சி லாஸ் தடுக்க முடியும். ஸோ ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணோன்னா, அதுக்கு தேவையான மருந்துகள் வந்து டாக்டர் கொடுப்பாங்க. அப்படி நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணனா நம்ம ப்ரெக்னன்சி லாஸ் தடுக்கலாம். இதுதான் ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸ் பற்றின விவரம்.